ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரரு. அவரு ரூமு மட்டும் கிளீன் பண்ணுறதுக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப புடிச்சவங்களும் 2 பேரு அந்த ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு வச்சிருக்காரு அவரு. மிகப்பெரிய பணக்காரர் அவரு. இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே. அவர் காலையில ரெடி ஆயி அந்த ரூம்லேருந்து வெளிய வரும்போது, அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலைய பார்த்துட்டு இருப்பார். துடைச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய், "சார், உங்க ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு சார். சார் நீங்க போட்டுருக்கிற கண்ணாடி நல்லா இருக்கு சார். சென்ட் சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கீங்க சார். எனக்கு பேக் குடுங்க சார்." அப்படின்னு வாங்கிட்டு போவாரு. இன்னொரு ஆளு வணக்கம் சார் சொல்லிட்டு வேலைய மட்டும் பார்த்துட்டு இருப்பாராம். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊர விட்டு வெளி ஊருக்கு போறாரு. போம்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. யாரு கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் சூப்பர் சூப்பர்ன்னு சொன்னார்ல, அவருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, "நீ என் கூடவே வந்துரு." நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போகிறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, "சார் என்ன சார், தினமும் நான் தானே சார் உங்கள் பேக் எடுத்துட்டு வந்தேன். நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணல. நீ ஜால்ரா அடிக்கிறதுலையே இருந்த. எனக்கு இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு." ஆனால் அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டாக பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பார். அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னான்.